ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பெட் அனிமல்ஸ் நம்மை எப்பவுமே ரிலாக்ஸாக வைத்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பெட் அனிமல்ஸ்னால நமக்கு மன அழுத்தமும் ஏற்பட்டு நாம் டென்ஷனாகவும் வாய்ப்புண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ வாங்க இந்த வீடியோவில் என் பூனை வளர்ப்பு அனுபவத்தை வைத்து நாம் எப்படி டென்ஷன் ஆகாமல் நாமும் ரிலாக்ஸாக இருந்து கொண்டு அதையும் அழகாக வளர்க்கலாம் என்று பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்குறீங்க பாருங்க, இவங்க தான் மின்னலி. இந்த பூனை என் வீட்டிற்கு 2021 ஜனவரி மாதம் அழையா விருந்தாளியாக வந்தாங்க. என் மகனும் இதற்கு பால் கருவாடு என்று வைக்க இவங்க என் வீட்டிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு பூனை வளர்ப்பதில் விருப்பம் இல்லை. ஆனால் என் மகனின் தொடர் வற்புறுத்தலாலும் இது அப்பப்ப பல்ட்டி அடித்து செய்த சேட்டையாலும் ஓகே விளையாடி கொண்டு இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். இதை நாங்கள் அடைத்து வைத்து வளர்க்கவில்லை. இது ஃப்ரீயா வெளியே போயிட்டு பசிச்சா உணவு கேட்டு சாப்பிட்டு வீட்டிலேயே தூங்கும். இப்படியே போய்கொண்டிருந்த நேரத்தில் இதன் வயிறு பெரிதாக ஆரம்பித்தது. சரி பூனை பெரிதாகி கொண்டு வருவதால் வயிறு குண்டாகி விட்டது போல அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா கடைசியில அது உண்டாகி விட்டது அப்படின்னு தெரிஞ்சது. சரி, பூனை நம் வீட்டில் முதலாக குட்டி போடுகிறது, சூப்பர் என்று இருக்கும் போது அது செப்டம்பர் மாதத்தில் 3 குட்டிகளை போட்டது. அதற்கு சம்பா, ரம்பா, ஜம்பா என்று பெயர் வைத்தோம். எங்களுக்கும் ஒரே சந்தோஷம் முதலாக பூனை குட்டிகளை பார்த்தபோது. நாளாக ஆக குட்டிகள் பெரிதாகின. ஆனால் அந்த ஜம்பா என்ற ஆண் குட்டி எப்படியோ தொலைந்து போனது. அது யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்பவும் அழகா இருந்தது. அதை யாரோ வெளியே, அதாவது நம்ம காம்பவுண்ட் செவருக்குள்ளதான் இருந்தது, யாரோ எப்படியோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு மிகவும் அப்போ வருத்தமாக இருந்தது. நான் அழுதேன்னா கூட நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. ஒரு பூனை குட்டிக்கு போய் நீ அழுதியா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அழுதேன். சரி என்று மனதை தேற்றிக்கொண்டு மற்ற 2 பெண் பூனை குட்டிகளை வளர்க்க ஆரம்பித்தேன். அதுவும் பெரிதாகி 6 மாதத்தில் குட்டிகள் போட ஆரம்பித்தன. இப்படியே 6 மாதத்திற்கு ஒரு முறை தாயும் மகள்களும் போட்ட குட்டிகளால் என் வீட்டில் பூனை பண்ணையே உருவானது. சரி, இந்த 3 பெண் பூனைகளும் எப்படி கர்ப்பமாகின்றன? எங்கள் வீட்டில் ஆண் பூனைகள் இல்லையே என்று யோசித்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அந்த ஆண் பூனைகள் எல்லாம் ஸ்ட்ரீட் கேட்ஸ் தான் என்று. இவைகள்தான் ரேபிஸ்டுகள் என்று தெரிய வந்தது. சரி, இதையெல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். குட்டிகளை 3 மாதம் வரை வளர வைத்தேன். பிறகு விருப்பப்பட்டு கேட்போருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த குட்டிகள் 3 மாதம் வளரும் வரை அதன் தாயையும் இரவு நேரங்களில் வீட்டின் உள்ளே வைக்க நேரிட்டது. நல்ல வேளை எங்கள் வீட்டில் ஒரு ரூம் காலியாக இருந்தது. அது பூனை ரூமாக மாறியது. இதில் என்ன பிரச்சனைனா, அதற்குரிய லிட்டர் ட்ரேக்கள் வைத்தாலும் சில குட்டிகள் மற்றும் சில பெரிய பூனைகள் கூட அதில் மோஷன் யூரின் போகாமல் மூளை முடுக்குகளில் யூரின் மோஷன் போயிருக்கும். குட்டிகளின் மோஷன்ல சில சமயம் ரவுண்ட் வார்ம்ஸ் கூட இருக்கும். இது எனக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது. காலை எழுந்ததும் அந்த யூரின் மோஷன் எல்லாம் கிளீன் பண்ண ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். வெளியே விடலாம் என்றாலும் குட்டிகளுக்கு சேஃப்டி கிடையாது. சில சமயங்களில் அங்கே வரும் ஸ்ட்ரீட் கேட்ஸான ஆண் பூனைகள் குட்டி பூனைகளை கடித்து குதறிவிடும். எனவே அவற்றை உள்ளே வைக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது. சில சமயங்களில் 3 பெண் பூனைகளும் ஒரே சமயத்தில் குட்டிகள் போடும். ஒரு முறை போடும் குட்டிகளின் எண்ணிக்கை 3 அல்லது 4 இருக்கும். எப்பயாவது தான் 2 குட்டி போடும். அதனால ஒரே சமயத்துல 10 to 12 குட்டிகளும் 3 பெண் பூனைகளும் வீட்டில் உலா வரும். அவற்றிற்கு உணவாக குட்டி கருவாடு, பால் சாதம்,
பிரெட்டு, பால் கலந்த கலவை, பால், தயிர், லெட்ஸ் பைட் போன்ற உணவுகளை கொடுப்பேன். இப்படியே இந்த பெண் பூனைகள் குட்டிகள் போட போட அதை விரும்பி கேட்பவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். 3 மாதம் வரை வளர்ந்த அவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கும் போது கண்கள் கலங்கிவிடும். வளர வளர அவைகள் விளையாடுவதை பார்க்க மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் அத்தனையும் என்னால் வளர்க்க முடியாதல்லவா. அதனால நான் ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பித்தேன். அவைகள் பெரிதானால் அதுவும் குட்டிகள் போட ஆரம்பிக்கும். பூனைகள் மற்றும் நாய்களுக்கு மைனஸ் பாயிண்டே அவை போடும் அதிகப்படியான குட்டிகள் தான். வீட்டில் போடும் குட்டிகளுக்கே இத்தனை பிரச்சனை அப்படின்னா வீதியில் போடப்படும் குட்டிகள் என்னவாகும்? கண்டிப்பாக உணவின்றி தவித்து இறக்கத்தான் நேரிடும். இப்படியே 2 வருடம் போனது. அதுவரை நான் பூனைகளுக்கு ஃபேமிலி பிளானிங் பற்றி யோசிக்கவே இல்லை. எப்பொழுது குட்டிகளை வாங்க மக்கள் தயங்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது எனக்கு மன உளைச்சல் ஏற்பட தொடங்கியது. நாள் போக போக ஒரு குட்டி வாங்கி வளர்க்கவும் நோ சொன்னார்கள். சிலர் இந்த அப்பாவி உயிர்களை எங்கேயாவது தூரமா போய் விட்டுவிடுங்கள், பூனைகள் குட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும், பூனைகளையும் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வீட்டிலேயே வாழ பழகிய அவைகள் வெளியே விட்டால் உணவின்றி தவித்து நிச்சயம் இறந்துவிடும். அவ்வாறு விடவும் எனக்கு மனமில்லை. இதற்கு சரியான வழி பூனைகளுக்கு கருத்தடை செய்வதுதான் என்று எனக்கு தோன்றியது. அதற்கு நான் எங்கள் பகுதியில் உள்ள ABC சென்டரை அணுகினேன். அதாவது அரசாங்கத்தின் அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர். அவர்கள் யோசனை பேரில் பிரைவேட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு 3 பெண் பூனைகளையும் ஒரு நாள் எடுத்து சென்று ஆபரேஷனுக்கு ரெடி செய்தோம். ஆபரேஷனுக்கு செல்லும் முன்பு பூனைகளுக்கு என்னாகுமோ என்ற பயம் எனக்கு இருந்தது. அதில் 2 பெண் பூனைகளுக்கு சக்சஸாக ஆபரேட் செய்த டாக்டர் ஒரு பெண் பூனை மயங்காத காரணத்தினால் 2 வாரம் கழித்து வர சொல்லிவிட்டார். ஆபரேஷன் செய்யப்பட்ட பூனைகள் அடுத்த நாள் காலையிலேயே நன்றாக ஓடி ஆட ஆரம்பித்து விட்டன. சுவர் ஏறி குதிக்கவும் செய்தன. இது பார்த்து எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. மருந்து 3 நாட்களுக்கு கொடுத்து அதை கொடுக்க சொன்னார் டாக்டர். அந்த வெட்டினரி டாக்டருக்கு மிக்க நன்றி. இன்னொரு பூனையையும் 2 வாரம் கழித்து நாங்க கர்ப்பத்தடை செய்ய அழைச்சிட்டு போக போறோம். இப்ப நாம பூனை வளர்ப்பவர்கள் கவனிக்க வேண்டிய வேறு சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். பூனைகள் வெளியில் வேட்டையாடும் போது எலி, ஒடக்கான், சில சமயம் குட்டி பாம்பு போன்றவற்றை கூட வீட்டிற்குள் எடுத்து வரும். அதை நாம கவனிச்சு அது வேட்டையாடிய உணவையும் பூனையையும் சிறிது நேரம் வெளியே விட்டுறணும். பூனை அதை சாப்பிடும் அல்லது குதறி அப்படியே விட்டுவிடும். அதனால நம்ம அந்த இடத்த கவனிச்சு அதை நம்ம கழுவி சுத்தம் செஞ்சிடணும். இப்போது எங்கள் வீட்டில் 3 பெண் பூனைகள், அதனுடைய ஒரு ஆண் பூனை குட்டி அப்படின்னு ஒரு 6 பூனைகள் உள்ளன. சிம்பிள் ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலியாக இந்த பூனை ஃபேமிலி இப்ப இருக்குது. எனவே வீட்டில் நீங்கள் பூனை வளர்க்க விரும்புகிறீர்கள் அல்லது ஏற்கனவே பூனை வளர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதனால் டென்ஷன் ஆகாமல் இருக்க விரும்பினால் 1 ஆண் பூனையை குட்டியிலிருந்து வளர்க்க ஆரம்பிங்கள். அல்லது பெண் பூனையாக இருந்தால் உங்களுக்கு குட்டிகள் தேவை என்றால் மட்டும் சில காலம் அதை விட்டு வைத்துவிட்டு அதற்கு நீங்க கருத்தடை செய்து கொள்வது மிகவும் முக்கியம். இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி. அடிக்கடி குட்டி போட்டு போட்டு உருக்குலையும் பெண் பூனைகளுக்கும் நிம்மதி. பிறக்கும் குட்டிகளுக்கும் நிம்மதியான வீடும் வாழ்வும் கிடைக்கும். தெருக்களில் விடப்பட்டு உணவின்றி தவித்து அடிபட்டு சாக வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.